நான் என்கிறத பற்றியும் நியூமரதை பற்றியும் பேச வந்திருக்கேனுங்க. ஒருத்தருடைய பேரில் கம்பல்சரியாக நம்ம ஏபிசிடி கூட்டி பேர் வச்சாலும் அதில் உங்களுக்கு 23ஆம் நம்பரு 41ஆம் நம்பரு இப்படின்லாம் சொல்கிறோம். அது இல்லாமல் நமக்கு அந்தந்த எண்ணில் ஒரு பேர் இருக்கும். யாருக்காக இருந்தாலும் ஒரு பேர் வச்சுருப்போம். அவங்களோடதில் யாரோட பேராக இருந்தாலும் 16ஆம் நம்பரில் இருக்க பேர் ரொம்ப பாதிப்பை தந்துடுதுங்க. ரொம்ப 7ஆம் நம்பராக வரக்கூடிய 16ல் அவனுடைய வண்டி வாசியில் இருக்கிற நம்பர் கூட பாதிக்குது. அதில் அதே மாதிரி அவர் பேருக்குன்னு வைக்கிற நம்பரில் கூட அவனுடைய படிப்பு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பஸ்தானத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்பு எல்லாத்தையுமே 16, 25 அதில் 34ஆம் நம்பர் ஆரம்பத்திலேயே பெற்றோரில் பாதிப்பையும் கொடுத்துருது, பிரிவையும் கொடுத்துருது. அது இல்லாமல் அவருடைய கல்வியில் தடைகளையும் கொடுத்துருது. ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய நம்பர்ஸில் அது இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, வெறும் எண்ணினதை மட்டும் பார்க்காம பேரொலி சப்தாலைகள்னு சொல்லி நியூமராலஜி போய் பேர் வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு நல்ல பேர் இருக்குது, ஈஸ்வர பேரெல்லாம் வைக்கிறோமா வைக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி செய்கிறோம். அப்போ அவங்களோடதில் ஒரு மேல்நாடு முறைன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். பித்தோகரன் முறைன்னு அதுக்கு பேர். அதில் எங்களுடைய மதிப்பெல்லாம் மாறிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஏகேடி அப்படின்னாவே அது 1 தான் மதிப்பு வரும். பிகேஆர் அப்படிங்கிறதுக்கு 2ன்னு மதிப்பு வந்தால் கூட நாங்கள் எண்கணத்தில் ஒரு வேல்யூஷன் அவங்கவுங்க வயசுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். எப்படி ஜோசியத்தில் நம்ம திசா புத்திகள், இப்போ இந்த திசை நடக்குது, புத்தி இருக்குது, அந்தரம் இருக்குன்னு எடுக்கிறோமோ அதே மாதிரி எண்கணத்தில் பேர்லேயும் அவங்களுக்கு எடுக்கலாம். இப்போ என்ன வயசோ அதில் அவங்க பேரை போட்டு அதுக்கான வயசை எடுத்து அவங்க பேரை சொல்லி பலன் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னோட பேரை போட்டிருக்கேன். நான் எப்பயுமே ஃபெல்லிங்கை பின்னாடி தான் போடுவேன். ஏன்னா முன்னாடி போட்டு பாட்டோம் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஜே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சேர்க்கறதுக்கு முன்னாடி டி அப்படிங்கிற எங்கள் அப்பாவோட திருமூர்த்திங்கிற என்சில் தான் சேர்த்துருந்தேன். இந்த எழுத்து போடும்போது 4, 3, 7ங்கிற கல்வியை பாதிச்சது முதல்ல. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு, இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த் 11, 7ஆம் நம்பரில் இருக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாங்கிறத தான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இது கல்வி தடையை மட்டும் கொடுத்துடல. இதில் ஒரு விஷயம், நல்ல விஷயமும் செஞ்சது. நான் சின்ன வயசுலேயே கல்வி தடையானா கூட என்னை கோயில் கட்டுற இடத்துல சபதியாரம் உயர்த்திச்சு. எப்படி நான் கேது தான் அதை செஞ்சுது. 4, 3, 7ங்கிற நம்பர் தான் செஞ்சுது. ஆனால் இதில் பித்தோகரன் மெத்தடில் எப்படி வருதுன்னா, இந்த எழுத்துக்கு பவர் அப்படின்னு ஒரு விஷயம் தர்றாங்க. 20 வருஷம் இது எடுத்துக்கும். பென்சிலில் டீங்கிற மதிப்பு 20 வருஷம் எடுத்துக்கும். அப்புறமா இந்த ஜிங்கிற எழுத்து வேலை செய்யும்போது இதில் ஒரு 6 வருஷம் எடுத்துக்கும். அப்போ 20 வருஷமே எனக்கு போராட்டமாக தான் இருந்தது. ஆமாம், படிக்கிற காலத்தில் படிப்பையே பாதிச்சிச்சு. ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த மாதிரி எண்ணினத்தில் இருக்கிற எழுத்துக்களையே கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்து பண்ணுறதா இருக்குது. அப்போ இப்போ இந்த நம்ம பேரை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜிஓ அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டோம். கோபி பிரியங்கிற இன்சில் எல்லாம் சேர்த்து தான் 42 வருது. ஆனால் இது பேர் மட்டுமே 37 வர மாதிரி வச்சுட்டோம். ஆனால் இந்த எழுத்தில் முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற 3, 7 சேர்ந்த நம்பர்ஸு ஒருத்தரை புகழை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, சூரியனுடைய அமைப்பில் 3, 7, 10ன்னு அது நல்லபடியாகவே கொண்டாந்து விட்டுது. இப்போ என் ஏஜ் 49. இப்போ எனக்கு இந்த ஐ பீரியடுங்கிற விஷயம் ஓடிட்டுருக்கு. இந்த எழுத்துக்களை காமனாக போட்டு எடுத்திங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்துட முடியும். ஒருத்தர் ஜாதகமே இல்லை இப்போ ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சொல்லிடலாம். ஜாதகம் இருக்குது, ராசி இருக்குது, எல்லாமே வச்சு நஸ்தரை வச்சு சொல்லிடலாம். ஒருத்தர் இல்லாமல் வர்றாரு, எப்படி பலன் சொல்லுவீங்க? அதுக்கு ஒரே வழி தாங்க, பேரை வச்சு பலன் அட்டாசமாக சொல்லலாம். அதில் என்ன நடக்குதோ அந்த எழுத்துக்கான கோயிலும் தரலாம். இப்போ அந்த ஹைபிரிட் நடந்தாவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க அப்படின்றோம். ஒவ்வொரு எழுத்துக்களை எப்படி நீங்கள் எப்படி நம்ம சனி திசைக்கு சனீஸ்வரரை கும்பிடுங்கன்னு பொதுவாக சொல்கிறோமோ, ஒரு எழுத்துக்களுக்கு இருக்கிற காம்பினேஷனில் கோயில் எடுக்கலாம். இந்த பீரியட் நடக்கிற காலத்தில் எத்தனை வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு பேரில் ஹச் பீரியட் வேலை செஞ்சதுன்னா அவருக்கு தன்னை போல் 7.5 வேலை செஞ்சுட்ருக்குதுன்னு அர்த்தம். இது 8 வருஷம் தெரியல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு 7.5 வருஷம் தான் வேலை செய்யும். இந்த ஹச் பீரியடு ஒரு 1/2 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துக்கும். அந்த எழுத்துக்களில் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு படம் அந்த ரொம்ப பெரிய லெவலில் கிளிக் ஆச்சு. எடுத்தோடனே அப்படிங்கிற 5, 1 அப்படிங்கிற 51 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. முதல் 2 எழுத்து
ஒரு காலத்தில் எங்கள் சார் கூட சொல்லியிருக்காரு, அடி எழுத்து முடி எழுத்துலாம் இருக்குப்பா கவனிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் உண்டு, இந்த எண்கணத்துலேயும் நியூமராலஜிலையும் இந்த ப்ரோலஜிலையும் 100% உண்டு. இந்த எழுத்துக்கள் 5 1 அப்படிங்கிறதெல்லாம் அச்சு அப்படின்னா சந்தோஷம் ஹாஹான்னு தான் சிரிக்கிறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹாரி பாட்டருங்கிற படம் எடுத்தப்ப அவங்க வெறும் எல்லா வீட்லேயும் வீட்டு வேலை தான் செஞ்சாங்க, குழந்தைகளோட இதில் தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் ஒரு பேருக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஜாதகப்படி போகிறோம் வரோன்னா அது பொதுவாக செய்கிறது இல்லை. அவங்களுக்கு பேர் கட்டாயம் தினம் ஒருத்தரை 10 பேர் கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. சார் என்ன பண்ணுறீங்க என்னாச்சு, அது தாராளமாக வேலை செய்யுது. ஏன்னா பெயர் வழி சப்த அலைகள் காந்த அலைகள் பூமியில் இருக்குது, அவங்கள திரும்ப வைக்குது, பேச வைக்குது, பண்ண வைக்குது. அப்போ இப்படி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன சுக்கிர திசை நடந்தாலும் என்ன குரு திசை நடந்தாலும் அங்கே பேர் வலு இல்லாட்டி கட்டாயமாக தோற்று போயிடுவாங்க. அங்கே பேர் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, மோடின்னு நம்ம பிரதமரை சொல்லிட்டு இருக்கோம். மோடின்னு சுருக்கமாக அவர் செல்லமாக கூப்பிட்றோம். நரேந்திர மோடிங்கிற நம்பரை வந்து 41 வெறும் மோடி மட்டும் போடுங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து அவரோடதில் கம்பல்சரியாக 15ங்கிற நம்பரை வேலை செய்யும். சுக்கரன் எப்படிங்க, நம்ம எல்லாரும் அவர் அப்படி தான் மோடிஜி சொல்லிட்டு இருக்கோம் ஈஸியாகவே. ட்ரம்ப்னு சொல்கிறோம், அவர் 24 நம்பர் வேலை செய்யுது. அப்போ அவங்க ஜாதகம் இல்லாமல் இருக்குமா, இருக்கலாம், எத்தனை தான் இருக்கலாம். ஆனால் அந்த பேருங்கிற விஷயம் தினம் ஒருத்தரை கட்டாயமாக வாழ்க்கையில் பயன்படுத்த வைக்குது. நம்மளை எப்படி எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி நம்ம கடமைகளை செய்கிறோமோ அந்த மாதிரி தினம் தினம் அவங்களோட பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அப்போ அவரோட ஏஜ் போடும்போது அவங்களோடதில் இந்த நம்பர்ஸ் எடுக்கிறது அது பித்தோகரன் மெத்தடுக்குள்ளே வருஷம் இருக்குது, அவங்களோட வயசு இருக்குது. இப்போ என்ன நடக்குங்கிறத 100% எடுத்துடலாம். அதில் நல்லா எண்கணிதம் தெரிஞ்சவங்களை விட அதில் பித்தோகரன் மெத்தடு தெரிஞ்ச ப்ரோலஜிஸ்ட் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டாக அதை செஞ்சு தராங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக பேர் வைக்கிறது. ஈஸ்வர பேர் வேணாங்கிறோம், அதே மாதிரியே 100 பேர் வேணாங்கிறோம், அதே மாதிரி நமக்கு போராட்டம் வர பேர் வேணான்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்தந்த பேர் நல்லதும் பண்ணுது பாதிப்பு பண்ணுது. அது அவங்களுடைய அமைப்பில் இருக்கிற கிரகத்தையும் வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் பேர் வைக்கணும். அப்போ ஒருடைய பேரில் ஒரு சில விஷயத்தில் நமக்கு முக்கியமாக எண்கணிதங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடிப்படை. அதில் ரொம்ப ரொம்ப அடிப்படை என்னென்னா ப்ரோலஜிங்கிற பெயர் வழி சப்தாலைகள் தான். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தருடைய பேரில் VEL அப்படின்னு இருந்தால் இது ஒரு சில விஷயத்தில் அதில் பாதிப்பை தந்துடுது. ஏன் அப்படின்னா அந்த வேல் அப்படிங்கிற ஒளி இல் அப்படிங்கிற இல்லைன்னு போட்ட அத்தனை வீடும் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. அகங்கிற வீடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அகம் அப்படிங்கிற வீடெல்லாம் பேர் வீட்டு கூட வைக்கிறாங்க இப்போது. அந்த வீடெல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்காங்க. இல்லம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இல் அப்படிங்கிறது இல் வாழ்க்கை குறிக்கிறதுக்காக இல்லைன்னு வச்சுட்டோம். ஆனால் இல் அங்கிற ஒளி அவங்கள பாதிக்குது. இல் இது வந்து பாதிப்பை தரும்னு ஒரு விதி இருக்கு. அப்போ சொல்கிற விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே மாற்றுது. ஒன்றுமே இல்லை, நம்ம மந்திரம் சொல்கிறோம், நல்லாருக்குன்னு சொல்கிறோம், ஓம் நமசிவாய சொல்கிறோம், ஓம் நமோ நாராயணா சொல்கிறோம். அது நம்ம என்ன சொல்கிறோம், உங்களை வாழ வைக்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பேருக்குள்ளேயும் ப்ரோலஜியில் இருக்கிற சப்த ஒலிகள் வந்து ஒருத்தரை சரியாக வச்சுக்கும். சரியில்லை அவங்கள அந்த நேரம் அந்த பீரியடில் எப்படி ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒரு எழுத்துக்கள் வேலை செஞ்சு வருஷத்தை எடுத்துக்குதோ அந்த பீரியட் அப்போ அந்த பாதிப்பை தந்துடும். கம்பல்சரியாக பாதிப்புக்கு 100% தருது. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் ஒரு பேர் வைக்க போட ப்ரோலஜி இப்படி பேர்களையே அதிகமாக வைக்கிறோம். அதில் வந்து வெறும் எண்கணித பேரை வச்சு தர்றது இல்லை. 41 அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா பிரமிட் இருக்குது. சும்மா நம்ம பேரை மட்டும் பார்த்துட்டு ஒரு பேரை போட்டோங்க, இந்த பேர் இங்கே தான் இருக்குன்னா இங்கே இருக்கிற அந்த 42 வேலை செய்யாது. அதே மாதிரி ஒரு பேர் வந்து சக்தின்னு வச்சுட்டோம், 16ஆம் நம்பர் அவருக்கான பேரில் வேலை செய்யாது. அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒருத்தர் பேருக்குள்ள என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தர்லேயும் ஒரு நேம் சார்ட் போடுற மாதிரி அவங்க பேருக்குள்ளேயே நீங்கள் ஜாதகம் மாதிரியே எடுக்கலாம். இவங்களுக்கு என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படாமனே எடுக்கலாம். இப்போ ஒரு பேரை போட்டிங்கன்னா அந்த மெத்தட்லேயே எடுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு அதிலேயே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சில் பின்னாடி போடுறதுனால என்னோட பேரில் முன்னாடி போட்டுட்ருக்கேன். இந்த எழுத்து 7 வருஷம் வேலை செய்யும், ஜிங்கிற எழுத்து மட்டும். யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. யாரும் இந்த மெத்தட் இன்றைக்கி வரைக்கும் உண்மையாலுமே யாரும் ஃபாலோ பண்ணதில்லை தமிழ்நாட்டில், எனக்கு தெரிய இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், ஒருத்தர் கல்யாணம் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார், ஐயா திருமணம் பாதிப்பாக இருக்குதுங்க, ஒன்றும் போட்டுக்கிட்டு ஓல்ட்டிக்கிட்டு இந்த கோயில் போனால் அந்த கோயில் போனால் கல்யாணம் நடக்கலை, கவலைப்பட வேண்டாம்.
பேருக்குள்ள இங்கே பாருங்க, ஒரு இது மேசலக்கணம்னு முதல் இடத்த வச்சுருக்கோம். 7ஆம் இடத்துல ஒரு நல்ல எழுத்தை சேர்த்துக்கங்கிறாங்க. இதில் இந்த எழுத்துக்களுக்கு இந்த வேல்யூஷன் 7 வச்சுருக்கோம். 6ங்கிறதுக்கு வந்து 9 மதிப்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஐக்கு 9 பவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கே கொடுத்து வச்சுட்டாங்க, நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள். அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே தவிர தனியால் எதுவுமே பண்ணல. இப்போ இந்த இடத்துல இந்த ஜிங்கிற எழுத்து சேர்த்துனோடனே எனக்கே திருமணம் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தான் நடந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பு தான். இந்த ஜேடி தூக்கி பின்னாடி போட்ட பிறகு தான் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும். தினம் பணம் பார்க்குறோம். 3 7ங்கிற நம்பர் திருப்பதியில் இருக்கிற 37ஆம் நம்பருக்கு மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய ஜீனா ஓட்டம், ஜீவினா கோ ஓடிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, இங்கே குருங்கிற அருளுக்கு என்னையே ஜோசியரா மாற்றிருக்கு, கோயில் கட்டுற விஷயத்த மாற்றிருச்சு பாருங்க. இதுதான் திருப்பதி போட்டிங்கன்னா 37 தான் வரும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இந்த முதல் 2 இன்சில் அடிமுடி எழுத்தில் இருக்க முதல் எழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். முதல் 2 எழுத்து சூப்பராக இருக்கணும், இல்லாட்டி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வச்சிடும். கடைசியாகவும் அதே மாதிரி ஜெட் அப்படிங்கிற கடைசி எழுத்துக்களும் சரியாக இருக்கணும், இல்லாட்டினா அதுவும் அவங்க வாழ்க்கையில் பாதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு வேல்யூ மாதிரி இந்த ஓங்கிற எழுத்து திரும்ப 6 மதிப்பு கொடுத்துருக்காங்க ஜியோவில். இது ஒரு மெத்தடில் இருக்கிற பித்தோகர மெத்தடில் இந்த இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஓ போட்டிங்கன்னா நார்மல் எழுத்தில் 7ங்கிற மதிப்பு தான் இருக்கும். ஆனால் இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சது, இது யாருக்குமே தெரியாத எழுத்து. இந்த எழுத்தில் இந்த ஓர் பீடு வந்து 12ஆம் இடத்துல போய் இந்த இடத்துல ஜிஓங்கிற இடத்த இந்த இடத்துக்கு 6ஆம் இடமா போய் உட்காந்துக்கும். இங்கே காலபுருஷத்துக்கு மீனத்தில் போய் 12ஆம் இடத்துல உட்காந்துரும். இங்கே தான் சுக்கரன் உச்சமாகறான். எங்கெங்க உச்சமாகறான்? இப்போ ஒரு மனிதனுடைய திருமண அமைப்பில் என்ன சொல்கிறா, 12ஆம் இடம் தான் மறைவிடம், அவனுடைய சுகஸ்தானம். 4ஆம் இடங்கிறது படுக்கை சுகம் மட்டும் தான் குறிக்கும். 12ஆம் இடம் மட்டும்தான் அவர்களுடைய அலாதியான பிரியம், அவனுடைய விருப்பம், நல்ல வாழ்க்கையை குறிக்கிற இடமா இருக்கும். அப்போ இது பேருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேருக்குள்ளே கொண்டாடலாம். நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை இது நடக்குது, அதற்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் இருக்கிற விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. பேரை சரியாக வச்சு தராட்டி நான் பேரை மாற்றிட்டோங்க சரியா இல்லைங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆக பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற மதிப்பு திரும்பவும் 7ங்கிற மதிப்பு வந்துடும். இதுக்கு வேல்யூஷன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த தொழிலில் இந்த இடத்துல புதன்கிற பவரில் இந்த பிங்கிற எழுத்து சனீஸ்வரரை குறிக்கும். தனக்கு மேலே இருக்கிற சக்தியாக அதுதான். தன்னையை உணர்றதை விட அதிகமான பவரை கொடுக்குறதே பிங்கிற எழுத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஒன்றுமே இல்லை, பிஆர்பி கிரானைட்னு வச்சாங்க, பல கோடி சம்பாரிச்சாங்க. இடையில கேஸ் ஆனால் போச்சு, அது வேற விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 2ங்கிற அமைப்பில் தான் வரும். அது பிஆர்னா உங்களுக்கு வந்து பெரிய இந்த சனீஸ்வருடைய முதல் எழுத்தும் அப்புறமா 6ங்கிற ஒரு எழுத்தும் தான் அவங்கள ரெண்டாவது பிஆர்பி கிரானைட்னு வச்சாங்க அவங்க. அது காரணம் என்ன, பிஆர்பிங்கிற விஷயம் தான் அவங்கள கடைசியில் கேஸில் கொண்டு போய் விட்டுச்சு. ஏன் அப்படின்னா கம்பல்சரி ஆனாச்சுன்னா 18 16 2 18ங்கிற போராட்டத்தின்றதுக்குள்ள அவங்க கொண்டு போனால யாருக்கு 18ஆம் நம்பர் வச்சாலும் ஒரு வாழ்க்கையில் பாதிப்பு தரும். 18ஆம் தேதியில் பிறந்தாலோ 18ஆம் தேதியில் பேரை வச்சாலோ 100% பேர போராட்டத்தை தந்துட்டே இருக்கு. அவ்வளோ கோடி சம்பாரிச்சா அவங்கள ஒரு நிமிஷத்தில் முடக்கிடுச்சு. அவங்களோட கம்பெனியை இழுத்து மூட வச்சது பிஆர்பி கிராண்ட்டுங்கிற கம்பெனியே அரசாங்கத்தில் இழுத்து மூட வச்சது. மதுரையில் நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால 18ங்கிற விஷயம் அம்பாளுக்கு சக்திக்கு இருக்கிற விஷயத்தை கொண்டு போய் நமக்கு வச்சுட்டு இருந்தோம்னா பாதிப்பை தந்துருங்கிற விஷயம் இருக்கு. அப்போ ஒரு பேருக்குள்ள பேர் வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, எழுத்துக்களுடைய காம்பினேஷனை சரியா வைக்காட்டி வச்சு கொடுத்துறையும் பாதிக்கும். அவர் தினம் நம்மளை நம்பி எழுதுறாரு பார்த்தீங்களா, அவரோட இதுலேயும் அந்த பாதிப்பை தர விஷயம் ப்ரோலஜிலையும் பேர்வழி சப்தாலையிலையும் 100% இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை வந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புன்னு இருந்தது. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த வயசுக்கே இப்போ வந்துருச்சு, பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்பப்போ அந்த குழந்தைக்கு கைகால் சுண்டும். அவங்க பேரை வச்சுக்கிட்டாங்க. 16ஆம் நம்பரில் தான் அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது. அதில் என்ன எண்கணிதத்தில் போட்டிருக்காங்கன்னா, பொதுவாக மேலே இருந்து வரக்கூடிய விஷயங்களால் பாதிப்பு வரும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதுக்கு உதாரணம் சென்னை 25ஆம் நம்பரில் தான் பேர் இருக்கு. அன்னைக்கு சுனாமி வந்தப்போ எத்தனை பேர் செத்து போனாங்க, மேலே இருந்து கடல் அலைகளால் இறந்த விஷயங்கள் மேலே எழும்பி தான் வந்தது. அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு 16ஆம் நம்பரில் 7ஆம் நம்பரில் பேர் இருந்தது. அதுக்கு ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுங்கிற எழுத்தை எடுத்தோம். அவங்களோட இந்த இடத்துல இருக்கிற எஸ்கெச்சில் அச்சுங்கிற எழுத்துல எஸ்கெச்சுங்கிற சர்மிங்களாங்கிற நம்பரில் அது இருந்தது அந்த பொண்ணுக்கு பேரில். அந்த எஸ்கெச் எங்கே வேலை செய்யுன்னு பார்த்தோம், அதை எடுத்துட்டோம். எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு பேரை மாற்றுறதுக்கு பதிலாக அந்த எஸ்ஸை அந்த கம்பல்சரி அச்சை எடுத்துட்டு எஸ் மட்டும் வர மாதிரி போட்டு அந்த பொண்ணோட இதில் பேரை மாற்றி கொடுத்தோன்னே இப்போ ஃபிட்ஸு வர்றதில்லை, நல்லா இருக்காங்க.
இதெல்லாம் வந்துங்க அவர் சொன்னார், என்னங்க மெடிக்கல் மிராக்கலா இருக்கு, டாக்டரை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்க, மெடிசனை விட்டுருங்க, தேவையே இல்லை அப்படின்னும். இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வர்றதில்லை, நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கா. பேர்வழி சப்தலைகள் சின்ன விஷயம் இல்லவே இல்லைங்க. எண்கணிதம் சின்ன சின்ன விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் எத்தனை ஜோசியத்தை பார்த்தாலும், எத்தனை கோயிலுக்குள்ள போனாலும் இடையில உங்களுடைய பேர் சரியா இருக்கவே வேண்டும். இல்லைன்னா உங்களுடைய சம்பாத்தியத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாத்தியம் மட்டும் இல்லை, நிம்மதி, நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய கல்வி, நம்மளுடைய புகழ், நிறைய விஷயத்தை அது அடிப்படையில் நம்ம இழக்க வச்சிருது. சரி இல்லைன்னா 34ங்கிற நம்பர் மட்டும் கேஸுக்கு போகிறது இல்லைங்க. நம்மளை சரியா 25 இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப வாழ்க்கை பாதிப்புக்காக போயிட்டு இருக்காங்க, பாதிப்பை தருது. அதனால் நிறைய நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி 36ங்கிற நம்பர் கூட தான் சுக்கிரனும் அந்த குருவும் சேர நம்பர் கூட தான் பிரச்சனைக்கு வருது. அவங்களுடைய ஆப்ரேஷனுங்கிறது இது கம்பல்சரியாக அந்த 36 நம்பரில் பேர் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயத்தில் நம்ம சரியான பேரை தரலைன்னா, சரியான எண்கணிதத்தில் பேரையோ ப்ரோலஜி இப்படி செலக்ஷன் பண்ணி எடுத்து வைக்கலைன்னா, நீங்கள் 5ல் வச்சுருக்கீங்க, 6ல் வச்சுருக்கீங்க, 1ஆம் நம்பரில் வச்சுருக்கீங்க, இல்லை 9ஆம் நம்பர்லேயே வச்சுருந்தா கூட தொழில்ஸ்தானமாக இருந்தாலும் பாதிக்கப்படும். உங்கள் கண்ணுக்கு தெரியுது அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும், ஏபிசிடி கூட்டி வர்ற நம்பரில். பித்தாகரன் மெத்தடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் அதில் வேல்யூவேஷன் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நேம் சார்ட் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த நமக்கு தேவையில்லா கடத்துக்குள்ளேயே ஒரு 4-5 எழுத்துலேயே அது அடங்கிடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு தொழில் நல்லா வர்றாருன்னா தொழில்ஸ்தானத்தில் நல்ல நம்பரை வைக்கணும். ஒரு உடம்புக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸில் இருக்க நம்பர்ஸை எடுத்து சரி பண்ணி வைக்கணும். தொழில் நல்லா ஓடணும்னா அதில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நல்ல நம்பர்ஸை வைக்கணும். இல்லைன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, கரூரில் அவங்க சிவா டெக்ஸ்டைல்ஸும் ஓடிட்டு இருக்கு. அதனுடைய மொத்த நம்பரு அதுக்கு முன்னாடி தைலா தான் நல்லா இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ அவங்களோட மொத்த நம்பர் 47 தான் வச்சுருக்காங்க. இது வந்துங்க டெக்ஸ்டைலோடைய நம்பர். இதை கொண்டே மனசனுக்கு வச்சுன்னா கண்ணு போயிடும். 47 நம்பரை யார் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. என்னோட இடதுவன் பாதிக்கப்பட்டுச்சிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் நம்பரில் இந்த நீர் ஒழுங்குங்கிற விஷயம் 4-7 சேர்ந்தா வந்துடும். முறை பேர் பித்தோகரன் முறைன்னு அர்த்தங்க. இது வந்துங்க AKI அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 1 தான் மதிப்பு வரும். நம்ம எப்பயும் பார்க்குற எண்கணத்துக்கு வந்து 2, நீங்கள் கேக்கு 2 மதிப்பு தருவீங்க. அதே மாதிரியே எப்பயும் கொடுக்குற இந்த யூக்கு வந்து 6 மதிப்பு தருவீங்க. இதெல்லாம் நீங்கள் மேல்நாட்டில் இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா சர்நேம்ங்கிற ஒரு விஷயம் அவங்க பேருக்கு பின்னாடி பாஸ்போர்ட்டில் கொடுத்துருவாங்க. அங்கே 10 வேல்யூக்கு அப்புறமாங்க 10, 20, 30, 40, 50, 50க்கு அப்புறம் 100, 200, 300, 500 அப்படி தான் மதிப்பெடுத்து தான் அங்கெல்லாம் பலன் சொல்ல முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற 108 எண்ணெய் வச்சுலாம் அங்கே பலன் சொல்லலாம். ஆனால் அதையும் சேர்த்துக்கொண்டு இருக்குது. அது உங்களுக்கு உயர் நிலையில் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பேர் எடுத்தோம்னா இப்போ இவங்களுக்கு 6ங்கிற இன்சில் வந்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா பித்தகரன் மெத்தடில் 6ங்கிற மதிப்புக்கு 8 நீங்கள் போட்டிருக்கோம். இது வந்து என்ன இன்சிலுக்குன்னு புள்ளி வச்சு போடும்போது 18ஆக மாறிக்கும். ஆமாங்க, அந்த மெத்தட் அதுதாங்க, அந்த அதுதான் பித்தகரன் மெத்தட்னு ஸ்டார்ட் ஆகுது. அவங்க முறை நம்ம எப்படிங்க அதுதாங்க. இப்போ அதுதான் சொல்கிறோம் ஐயா, இப்போ அதுதான் சொல்கிறோம். இது அலைவரிசைன்னு பேருங்க. இந்த முறைக்கு பேர் அலைவரிசை. வாங்க இந்த வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் அலைவரிசைன்னு அதுக்கு பேருங்க. அதுக்கு அடிப்படை என்னன்னாங்க ஐயா, அலைவரிசைன்னு அர்த்தங்கய்யா, சரிங்களா? அதுக்கு ஒளிகள், அது ஒளிகள் இப்படித்தான் அங்க வருது, அதுக்கு ஒளிகலைகள்னு பேருங்க. பெயர்வழி சப்த அலைன்னு பேரு இங்க வந்துருங்கய்யா. பெயர்வழி சப்த அலைகள்னு பேருங்கய்யா. ஒளி அலைகள் ஐயா, ஒரு பூ வெடிக்குதுன்னா 400 பவர்ல வெடிக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. 400 டெசிபல். எப்படிங்க ஒரு பூ வெடிக்குது அப்படின்னா உணரக்கூட முடியாது நம்மளா. அந்த சத்தத்தை காதில் கேட்ட காது செவிடாயிரும். அது அளவரிசையில் வச்சு பார்த்துருக்காங்க சயின்ஸ் படி. அதில் 400 டெசிபலில் வெடிக்குதுங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அலைவரிசையில் இந்த ஒளி அலைகள் எப்படி போய் சேர்ந்து வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இதில் என்ன ஆகுதுனாங்க, இந்த மெத்தடுக்கும் நம்ம பார்த்துருக்க எண்கணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த முறையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஜாதகம் மாதிரியே இதில் பார்க்கலாம். அதுக்கு முறை என்னென்னா, இங்கே இன்சிலுக்கு வரும்போது ஒரு ஒன்றை சேர்த்துக்கிற மாதிரி வந்துடும். புள்ளிக்கு முன்னாடி வரக்கூடிய இன்சிலுக்கு நார்மல் எழுத்துக்கு 8 வருங்க. வேல்யூங்கிறது என்ன, இந்த எழுத்து இத்தனை வருஷம் வேலை செய்யணும் அர்த்தங்க. 1 ஏன்னு போட்டீங்கன்னா 1 வருஷம் வேலை செய்யும். ஜாதக கட்ட மாதிரியே இங்கே போட்டுக்க 12 கட்டத்தை இப்போ அடைக்க போகிறோம். ஆமாங்கய்யா, இது இன்சிலாக இருந்தால் 10 அப்படி மாற்றிக்கணும். அதான் சொல்கிறேன், இதை முதல்ல பார்த்துருங்க.
இப்போ ஏஆர்எஸ்ல இவங்களுக்கு